சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்லை, உனக்கு காலில் அடிபட்டுருன்ற விஷயம் எனக்கு தெரியாது. கொஞ்சம் குட்டி மாற்றிட்டு காலை அமுத்திட்டு இருந்துச்சா, அது யாரோட காலையும் அது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. எனக்கு அதான் அவசரப்பட்டு கோவப்பட்டேன். பொண்ணே மன்னிச்சிரு பொண்ணே. பொண்ணி உன்னை திட்டணுன்ற ஆசையோ அந்த எண்ணமும் சத்தியமாக கிடையாது. அது சில விஷயங்களை நானே ரொம்ப யோசிக்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்கிறேன். நீ குட்டிமாவை சரி விடு. இல்லை, இப்போ நீ என்ன வர ரொம்ப திட்டுற, அவமானப்படுத்துகிற, அதெல்லாம் நான் தாங்கிக்கிறேன். இல்லை, நான் கோவப்படுறதே இல்லையே. ஆனால் குட்டிமாவை யாராவது அவமானப்படுத்துகிறாங்களோ இல்லை அதை திட்டாங்களோன்னும் போது என்னை மீறி அது வந்துடுது. அதனால் நான் கோவப்பட்டுறேன். அதை நான் சரின்னு சொல்ல, அது தப்பு தான். இப்போ கூட குட்டிமா தான் சொல்லிச்சு, நீ பேசுனது ரொம்ப தப்பு, முதல்ல பொண்ணிக்கிட்டு போய் மன்னிப்பு கேளுன்னு. அதான் வந்தேன். ஏன்னா நீ சொன்ன மாதிரி தான், நமக்குள்ளே என்ன நடக்குதோ அது நமக்குள்ளேயே இருந்துட்டு போட்டோம். அது குட்டிமாவுக்கு தெரிய வேணாம். அது பாவம், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்குது. அது பொய்யா இருந்தாலும் அதை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருந்துட்டு போட்டுமே. சந்தோஷமா இருக்கிற மாதிரி மத்தவங்க முன்னாடி நடிக்கிறது தான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சே. உன் தங்கச்சி எனக்கு கால் பிடிச்சு விட்டதை பார்த்ததும் ஆத்திரம் பொங்குற உனக்கு உன் பொண்டாட்டி கீழே விழுந்துட்டேன்னு சொல்லியும் ஆறுதலா 2 வார்த்தை விசாரிக்க துப்பில்ல. இல்லை, நான் தான் சொன்னல, நான் ஏதோ ஒன்று யோசிச்சிட்டேன். தப்பு தான், அது தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போ கூட அதான் நான் கேட்டேன், நீயே சொல்ல. ஏன் ஒரு அண்ணி கால ஒரு நாத்தனார் அமைக்க விடக்கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா? உன் தங்கச்சிய சும்மா கால் அமைக்க விட சொன்னு நினைச்சியா? நான் கீழே விழுந்து துடிச்சதை பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வந்து அவதான் என் காலை பிடிச்சா. அது ஒரு குத்தமா? சட்டம் ஏதாவது இருக்கா? ஒரு சட்டமும் குத்தமும் இல்ல. உன் தங்கச்சிய பொழுது போகாமையா காலை பிடிக்க சொன்ன? நான் சொல்றேன், தப்பு இல்லைன்னு சொல்றேனே. குட்டிமா உன் காலை பிடிக்கலாம், நான் கூட உன் காலை பிடிக்கலாம், தப்பே கிடையாது. அது நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ ஒருவேளை வேணுன்ட்டு இந்த மாதிரி இல்லை, அது வேணாம் சொன்னேன், இன்னும் ஒன்றும் தப்பாகிடும், அது வேணாம், அதை விட்டுரு. நான் தான் அவசரப்பட்டேன், பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டேன். அது இப்போ கூட நான் சண்டை போட வரல, சமாதானமான தான் வந்திருக்கிறேன், மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். மறுபடியும் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிடு. சரி, கால் ரொம்ப வலிக்குதா? எங்கடி படிச்சிங்கயா? சரி சரி, அது மருந்து போட்டு விட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்லை, நான் வேணா கொஞ்சம் கால் அமுத்தி விட்டுமா? வேண்டான்னு சொல்றேன்ல. இல்லை, புருஷன் பொண்டாட்டி கால் அமுத்தி விடுறதும் தப்பே கிடையாது. அது நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா கோவத்தில் தப்பு தான். சரி, நான் இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அப்போ நான் குட்டிவை கூப்பிட்டு போய் ஆஃபீஸில் விட்டு வந்துடுறேன். துளசி முதல் நாளே கெட்ட நேரத்துல வீட்டை விட்டு ஆபீஸ்க்கு போறது எனக்கு நல்ல விஷயம்தான். அங்க எதுவும் விளங்காதுங்கிறதும் சந்தோஷம்தான். ஆனா முதல் நாள் அவ உன் கூட ஆபீஸ் போகணும்னு ஆசைப்பட்டா பாரு, அவளோட அந்த ஆசை என்ன வயிறறிய வச்சிருச்சு. அது எனக்கு பிடிக்கல. அவளை எப்படி கூட்டிட்டு போறேன்னு பாக்குறேன். நான் கால் வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு புருஷனா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? என்ன பண்ணி இப்போ நான் இடத்துக்கு ஒன்றும் இல்லை விட்டுருன்னு சொன்னேன். இப்படி நீ யோசிச்சு கோவப்பட்டேன்னா என்ன பண்ண முடியும்? எனக்கு சரியாயிடுச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ சொன்னனால தானே நான் சொன்னேன். நல்லா இருக்கேனா? அத்தனை வலியையும் தாங்கிக்கிட்டு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு உன் பொண்டாட்டி வலி முக்கியமா இல்ல உன் தங்கச்சிய போய் ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறது முக்கியமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. அண்ணன் ஏன் இப்படி பண்ணுது? என்ன ஆபீஸ் கூட்டிட்டு போறதை விட பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா முக்கியம்னு அண்ணனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இன்னும் கொஞ்ச நேரம் அண்ணனை பேச விட்டா அப்புறம் என்ன ஆபீஸ்ல விட்டுட்டு தான் எங்கேயும் வருவேன்னு அடம் பிடிச்சு மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாதா? இல்லை, நீ வழியில இருந்த மாதிரி எனக்கு தெரியல, அதனால நான் குட்டிமா. அண்ணே, நான் ஆபீஸ்க்கு போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ இருமா, நான் ஆபீஸ்ல ஒண்ணு விட்டுறேன். ஆஹா இல்ல, நீ பொண்ணிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. உன்னை விட்டுட்டு வந்து நான் டாக்டர் கூட்டு போறேன். அண்ணே, நான் சொல்றதை கேளு. பொண்ணி வழியில துடிக்கிறா, அதை விட என்ன ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறதே முக்கியம் இல்ல. நான் சமாளிச்சுப்பேன். நான் போறேன், நீ அவளை பாத்துக்கோ. இல்ல, நான் வரேன். பொன்னி, நான் வரேன்.